பணி உயர்வினை அமல்படுத்த வேண்டும், ஊதிய பலன்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ராஜாமடத்தில் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் 9 பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊதிய பயன்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணி உயர்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு அனுப்பப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி மண்டல குழு கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் தூங்கி விழுந்த காட்சி வெளியாகியுள்ளது. வலசரவாக்கத்தில் 11வது மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வலசரவாக்கம் மண்டலத்தைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மண்டலத்தில் உள்ள வார்டுகளில் அடிப்படை தேவைகள் குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இதற்கு அதிகாரிகள் பதில் அளித்திருந்தனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 145வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே தூங்கி வழிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழைய பொருட்களை சேகரிக்கும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜவீதி பகுதியில் கருங்கல் பாளையத்தை சேர்ந்த கணேசன் என்பவர் பழைய பிளாஸ்டிக், இரும்பு உதிரி பாகங்களை சேகரிக்கும் குடோன் நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் குடோனை பூட்டி சென்ற நிலையில் இரவு 11 மணி அளவில் குடோனுக்குள் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை முழுவதுமாக அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். மன்னார்சாமி கோவில் அருகே பிரம்மதேசம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதி போலீசாரை கண்டதும் தப்பி ஓடியதாக தெரிகிறது. அவர்களை துரத்தி பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்கள் புதுச்சேரியை சேர்ந்த பவானி மற்றும் பிரகாஷ் என்பதும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்தது புதுச்சேரி, திண்டிவனம் ஆகிய பகுதிகளில் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து தம்பதியிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு கஸ்தூரிபாய் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் சூரியநாராயண நகரைச் சேர்ந்த உதயகுமார், செந்தில்குமார், வினோத்குமார் ஆகியோரை உருட்டுக்கட்டை மற்றும் பிளேடால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கு பூந்தமல்லி சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளி சக்திவேலுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பையில் சாதி பாகுபாடு காட்டுவதாக சொந்த கட்சி கவுன்சிலர்கள் மீது திமுக பெண் பேரூராட்சி தலைவர் புகார் அளித்துள்ளார். மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவியாக பட்டியலின பிரிவைச் சேர்ந்த அந்தோணி அம்மாள் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் வேற்று சாதியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் தன்னை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டுவதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி அந்தோணி அம்மாள் அம்பாசமுத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். சொந்த கட்சி உறுப்பினர்கள் மீதே பெண் பேரூராட்சி தலைவர் புகார் அளித்துள்ளது அக்கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதன்கிழமை இரவு நாகர்கோவிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற அரசு பேருந்து சிராஜன் கோழி பகுதியில் வந்தபோது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்தவர் மீது அங்கு ஆம்புலன்ஸில் வந்த செவிலியர் ஒருவர் காப்பாற்ற முயன்றார். தொடர் விபத்தில் சிக்கிய நபர் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒரு மாவட்ட நிர்வாகி விலகியிருக்கிறார். சீமானை தலைமை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட
நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விலகி வருகிறார்கள். அந்த வகையில் விழுப்புரத்திலும் மாவட்ட செயலாளர்களான சுகுமார், பூபாலன், மணிகண்டன் மற்றும் மருத்துவ பாசறை ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி ஆகியோர் விலகினர். இந்நிலையில் மத்திய மாவட்ட மாணவர் பாசறை செயலாளர் சந்துருவும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். மாவட்ட பொறுப்பாளருக்கு தலைமை மரியாதை கொடுப்பதில்லை என்று சந்துரு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலை நாடாக மாறி வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆசிரியர்கள், மாணவர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதே தமிழ்நாட்டின் தற்போதைய நிலை என்று கூறியுள்ளார். மக்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்தாத முதலமைச்சர் வரும் சட்டப்பேரவை தேர்தல் 200க்கு 200 வெல்வோம் என்று சொல்வது மக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இது தமிழ்நாடா இல்ல கொலை நாடா என்றும், தமிழகமா இல்லை போதை தமிழகமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 18 ஆண்டுகளாக தமிழக அரசு பட்டா வழங்கவில்லை என கூறி கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தை விரைந்து முடிக்க போலீசார் வலியுறுத்தியதால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர், தமிழக அரசு மீனவர்களை வஞ்சிப்பதாகவும், கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 25ஆம் தேதி கடலூர் வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மீனவர்கள் ஒன்று திரட்டி முற்றுகையிடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். சிங்கப்பூரிலிருந்து பரோலில் தமிழ்நாடு வந்த தீவிரவாதி NIA அதிகாரிகள் கைது செய்தனர். ராமநாதபுரத்தை சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் சிறு வயதிலேயே சிங்கப்பூருக்கு குடிபெயர்ந்துள்ளார். இவர் ஜமா இஸ்லாமியா என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்பதால் கடந்த 2008ஆம் ஆண்டு சிங்கப்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ராமநாதபுரத்தில் வசித்து வரும் அவரது தாயாருக்கு உடல் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அவரை சந்திக்க இப்ராஹிம் சிங்கப்பூர் அரசிடம் அனுமதி கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 1 மாதம் நிபந்தனை பரோலோடு தமிழ்நாடு வந்த இப்ராஹிமை சென்னை விமான நிலையத்தில் NIA அதிகாரிகள் கைது செய்தனர். பின்னர் 3 நாட்களுக்கு மேலாக தொடர் விசாரணை மேற்கொண்டு ராமநாதபுரம் அழைத்து சென்றுள்ளனர். 145 பேருடன் மலேசியா புறப்பட்டு சென்ற விமானம் நடுவானில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் சென்னையில் தரையிறக்கப்பட்டது. சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து மலேசியாவுக்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் 134 பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட 145 பேருடன் புறப்பட்டு சென்றது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. விமான பொறியாளர் குழுவினர் பழுதை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் விமான பயணிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் வேலை முடித்து வீட்டிற்கு தாமதமாக வந்தது குறித்து தந்தை கண்டித்ததால் தீக்குளித்த மகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவொற்றியூர் காலடிப்பேட்டையை சேர்ந்த வினிதா தினமும் வேலை முடித்து வீட்டிற்கு தாமதமாக செல்வதாக தெரிகிறது. இதனால் அண்மையில் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டு அவரது கணவர் தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல வேலை முடிந்து வீட்டுக்கு தாமதமாக வந்த வினிதாவை அவரது தந்தை கண்டித்து அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த வினிதா தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.